திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம் என்று சொல்கின்றார்கள். இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீர்குலைவின் மூலமாக, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலையின் மூலமாக தினசரி நாம் தொலைக்காட்சியிலே பத்திரிகையிலே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழகத்திலே எத்தனை படுகொலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, எத்தனை பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தினசரி போக்சோ வழக்கிலே கைது செய்யப்படுபவர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. தினசரி கற்பழிக்கப்படக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை தமிழகத்திலே அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு பெண்கள் இரவிலே பகலிலே ரோட்டிலே பேருந்து நிலையத்திலே ஆட்டோவிலே எப்படியும் தனியாக செல்ல முடியாத ஒரு நிலை தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அளவுக்கு பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழகத்தை மாற்றி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா வகையிலும் தோல்வியுற்று இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியை போல இந்திய நாட்டில் எந்த மாநிலத்திலும் ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு குற்றம் சாட்ட முடியாத மாநிலங்களாக மற்ற மாநிலங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்கள் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டிருக்கின்றன. ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக சிறைக்கு சென்றிருக்கின்றார்கள், வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. எந்த அமைச்சராவது ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத அமைச்சர் இருக்கின்றார்களா தமிழகத்திலே என்பதை நாம் தேடி கண்டுபிடித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், இப்படி தமிழ்நாட்டிற்கு ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், இப்படி தமிழனுக்கு தலைகுனிவை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம் என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல தமிழகம் போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாடு யாரோடு போராடுகின்றது? இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களோடு தமிழ்நாட்டு மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய ஆட்சியிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய ஊழல் ஆட்சியிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய குடும்ப ஆட்சியிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய ஜனநாயக விரோத ஆட்சி இன்றைக்கு நீதிபதியை மிரட்டக்கூடிய, அமலாக்கத்துறையை மிரட்டக்கூடிய, பத்திரிகையாளர்களை மிரட்டக்கூடிய, இன்றைக்கு ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதிக்கக்கூடிய உங்களுடைய ஆட்சியிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்கின்றது? தமிழகம் போராடும், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று பிரச்சாரம் செய்கின்றார்கள். இவர்களிடமிருந்து விடுபடுவதற்காக, இவர்களிடமிருந்து விடுதலையை பெறுவதற்காக இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அதை மடை மாற்றுவதற்காக, மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இப்படிப்பட்ட பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட இந்த தீய சக்தி, இன்றைக்கு தமிழனுக்கு தலைகுனிவை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த தீய சக்தி, தமிழ்நாடை முன்னேற விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தீய சக்தி, இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை போராட தூண்டி இருக்கக்கூடிய இந்த தீய சக்தி, தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களை போராட தூண்டி இருக்கக்கூடிய இந்த தீய சக்தி ஒழிக்கப்பட வேண்டியது என்பதை மக்கள் மத்தியிலே எடுத்துச் செல்வதற்காக மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தன்னுடைய பயணத்தை துவங்கியிருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்திலே உங்களை சந்திப்பதற்காக இங்கே நம்முடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வருகை தர இருக்கின்றார்கள். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாராளுமன்றத்திலே திருச்சியைச் சேர்ந்த சிவா ராஜ்யசபா உறுப்பினர் அவர்கள் குரல் கொடுத்தார்கள். எதற்காக குரல் கொடுத்தார்கள்? தமிழகத்திலிருந்து சுதந்திரத்திற்காக போராடிய தியாகிகளை தேசிய அளவிலே பாரதிய ஜனதா கட்சி பாராட்டவில்லை, அவர்களை எடுத்துச் செல்ல வேண்டியவில்லை என்று போராடினார்கள். இவர்களுடைய ஆட்சி, இவர்களுடைய கூட்டணி ஆட்சி இன்றைக்கு பாரத நாட்டில் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்கின்றார்கள். 50 ஆண்டு கால ஆட்சியிலே தமிழகத்தைச் சேர்ந்த எத்தனை சுதந்திர போராட்ட வீரர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள்? எத்தனை சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு இந்தியா முழுவதும் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது? எத்தனை சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு இந்தியா முழுவதும் சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன? தமிழகத்திலிருந்து நம்முடைய நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக போராடிய தியாகிகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் செய்த முயற்சி என்ன? எத்தனை முறை பாராளுமன்றத்திலே குரல் கொடுத்திருக்கின்றார்கள்? இந்த தியாகிகளை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய உயிர் நீத்த தியாகிகளை பாராட்ட வேண்டும், போற்ற வேண்டும் என்பதற்காக எத்தனை முயற்சிகளை திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்திருக்கின்றது. இன்றைக்கு பாராளுமன்றத்திலே குரல் கொடுக்கின்றார்கள். சரி, இந்தியா முழுவதும் நீ எடுத்துட்டு போக வேண்டாப்பா, இந்தியா முழுவதும் தியாகிகளை எடுத்துட்டு போக வேண்டாம், இந்தியா முழுவதும் சுதந்திரத்திற்காக தியாகம் செய்தவர்களை நீ எடுத்துட்டு போக வேண்டாம், அது தேசிய கட்சியினுடைய வேலை என்று சொன்னால் அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம்.
எங்களுடைய ஆட்சி வந்ததற்கு பிறகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி வந்ததற்கு பிறகு ஆசாதி அமிர்த் மகோத்சவம் என்று சொல்லக்கூடிய 75வது சுதந்திர தின பொன்விழா ஆண்டை முன்னிட்டு இன்றைக்கு தமிழகத்திலே சுதந்திரத்திற்காக போராடிய அது பாவு சிதம்பரனார் அவர்களாக இருக்கட்டும், முத்துராமலிங்க தேவராக இருக்கட்டும், எண்ணற்ற தியாகிகள் ஒவ்வொருவருடைய புகழையும் போற்றக்கூடிய நடவடிக்கையிலே இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. அதை நாங்க பாத்துக்கிறோம். தமிழ்நாட்டில் நீ என்ன பண்ணிருக்க? தமிழ்நாட்டிலிருந்து சுதந்திரத்திற்காக போராடிய தியாகிகளுக்கு எத்தனை முக்கியத்துவத்தை இந்த அரசாங்கம் கொடுத்திருக்கின்றது? தமிழகத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் சாலைகளிலே எங்கேயாவது சுதந்திர போராட்டிய தியாகிகளுடைய சிலைகளை பார்க்க முடிகிறதா? அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்களாவது முன்னிலைப்படுத்தி இருக்கின்றார்களா? அவர்களுடைய சிலைகளை நாம் கண்ணிலே தேடி கண்டுபிடிக்க வேண்டி இருக்கின்றது எங்காவது. ஆனால் சாலைகளிலே பார்த்தோம் என்று சொன்னால், கடை வீதிகளிலே பார்த்தோம் என்று சொன்னால், பேருந்து நிலையத்திலே பார்த்தோம் என்று சொன்னால், விமான நிலையத்திலே எங்கெல்லாம் மக்கள் கூடுவார்களோ மக்கள் கூடக்கூடிய அத்தனை இடங்களிலும் யாருடைய சிலைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன? இந்த நாட்டிற்காக என்ன தியாகத்தை செய்திருக்கின்றார் கருணாநிதி அவர்கள். கருணாநிதியினுடைய சிலை தெரு தெருவாக வீதி வீதியாக வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பெரியாருடைய சிலை எங்கு பார்த்தாலும் பெரியாருடைய சிலை, எங்கு பார்த்தாலும் அண்ணாவினுடைய சிலை, எங்கு பார்த்தாலும் கருணாநிதியினுடைய சிலை. அடுத்ததாக இன்னும் கொஞ்ச காலத்திலே மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய சிலை, அதற்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சிலை, அதற்கு பிறகு கனிமொழி அவர்களுடைய சிலை. அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் வரிசையாக இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள், இந்த நாட்டை கொள்ளையடித்தவர்கள், இந்த நாட்டை அவமதித்தவர்கள், இந்த நாட்டிலே பெண்களை கேவலப்படுத்தியவர்கள், இந்த நாட்டிலே பட்டியல் சமுதாயத்தை கேவலப்படுத்தியவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு தமிழ்நாட்டில் சிலை வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றதே தவிர சுதந்திரத்திற்காக போராடி உயிர் நீத்த எந்த தியாகிகளுக்காவது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு சாலைகளிலே சிலை வைக்க வேண்டும், அவர்களுக்கு பேருந்து நிலையத்திலே சிலை வைக்க வேண்டும், அவர்களுக்கு விமான நிலையத்துக்கு வெளியிலே சிலை வைக்க வேண்டும், அவர்களுக்கு ரயில் நிலையத்துக்கு வெளியிலே சிலை வைக்க வேண்டும், அவர்களை போற்ற வேண்டும், அவர்களை வணங்க வேண்டும் என்ற எந்த நிலைப்பாட்டையாவது திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை எடுத்திருக்கிறதா? எத்தனை கோடிகள் செலவிட்டிருக்கின்றார்கள் பெரியாருடைய சிலை வைப்பதற்கும், கருணாநிதியுடைய சிலை வைப்பதற்கும், அவர்களுடைய நினைவகங்கள் கட்டுவதற்கும், அவர்களுடைய பெயருடைய நூலகங்கள் திறப்பதற்கும் எத்தனை கோடிகளை இந்த அரசாங்கம் செலவிட்டிருக்கிறது. அதை போல எந்த தியாகிகளுக்காவது இந்த அரசாங்கம் பணத்தை செலவு செய்திருக்கின்றதா? யாருடைய பணம்? இன்னைக்கு கருணாநிதிக்கு சிலை வைக்கின்றார்கள் என்று சொன்னால், பெரியாருக்கு சிலை வைக்கின்றார்கள் என்று சொன்னால், அண்ணாவிற்கு சிலை வைக்கின்றார்கள் என்று சொன்னால் யாருடைய பணத்திலே சிலை வைக்கின்றார்கள்? ஸ்டாலின் அவர் அப்பவுண்ட் பணத்திலே வைக்கிறாரு. ஸ்டாலின் என்னுடைய மாவட்டத்தை சேர்ந்தவர், நான் திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவன். ஆனால் ஸ்டாலினுடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம், அந்த குடும்பம் என்ன நிலையிலே இருந்தது, இன்றைக்கு என்ன நிலையிலே இருக்கின்றது என்பதை பார்த்தோம் என்று சொன்னால் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு சாதாரண உணவுக்கே சிரமப்பட்ட குடும்பம் இன்றைக்கு ஆசிய பணக்காரர்களே மிகப்பெரிய குடும்பமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கு சிலை எதற்காக? மக்கள் பணத்தை கொள்ளையடித்ததற்காக சிலை. இந்த கட்சியை சேர்ந்த எம்பி சிவா அவர்கள் பாராளுமன்றத்திலே கேட்கின்றார், நம்முடைய அமைச்சரை பார்த்து நம்முடைய பாராளுமன்றத்திலே உரையாற்றுகின்றார். அகில இந்திய அளவிலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய தியாகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று பேசுகின்றார். இவர்களுடைய ஆட்சியில என்ன முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள்? பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சியிலே, நம்முடைய 10 ஆண்டு கால 11 ஆண்டு கால ஆட்சியிலே தமிழகத்தை சேர்ந்த சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு, சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு எப்படிப்பட்ட முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கின்றோம் என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் மிகப்பெரிய முக்கியத்துவத்தை பாரதிய ஜனதா கட்சி கொடுத்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பொய்யான பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகம் பேசக்கூடிய பேச்சு என்ன? சமூக நீதியை காக்க பிறந்தவர்கள் நாங்கள். சமூக நீதின்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான். எப்படி சமூக நீதியை காத்துக் கொண்டிருக்கின்றார்கள்? கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு வேங்கை வயல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் நாங்க போயிருந்தேன். போய் அங்க மக்களை சந்திச்சேன், மக்கள்கிட்ட பேசினேன். அங்க என்ன நடந்துச்சு, யாரு அந்த தொட்டில மலம் கலந்தது எல்லாமே எங்களுக்கு தெரியும். காவல்துறைக்கு தெரியாதா? அரசாங்கத்துக்கு தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தெரியும். அங்க யாரெல்லாம் வந்து போராட்டம் நடத்தினார்களோ அத்தனை அமைப்புகளுக்கும் தெரியும். ஆளுங்கட்சிக்கு தெரியும், காவல்துறைக்கு தெரியும். வேங்கை வயல் கிராமத்திலே பட்டியல் சமுதாய மக்கள் பயன்படுத்தக்கூடிய குடிநீர் தொட்டியிலே மலம் கலந்தார்கள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு. அந்த குற்றவாளியை முடியாத காவல்துறை
அந்த கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள், பட்டியல் சமுதாய மக்களுக்காக போராடுகின்றேன் என்று சொல்லக்கூடிய திருமாவளவன் அவர்கள், இன்றைக்கு பட்டியல் சமுதாய மக்களை ஏமாற்றி இன்றைக்கு பிழைப்பு நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் வேங்கைவேலுக்கு வந்தாரு, பார்த்தாரு, விசாரிச்சாரு, போனார். ஆனால் திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னார்கள்? உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்துவிட வேண்டும் என்பது முக்கியம் கிடையாது என்று சொன்னார். எப்ப வேணாலும் கைது பண்ணலாம்னு சொன்னார். இதுவரை காவல்துறை கைது செய்யவில்லை, இதுவரை காவல்துறை கைது செய்யவில்லை. இதுதான் சமூக நீதிக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம். அதே போல பார்த்தோம் என்று சொன்னால், அமைச்சர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அமைச்சர்கள் பேசுகின்ற பொழுது அவர்கள் பட்டியல் சமுதாய மக்களை பற்றி கேவலமாக பேசுகின்றார்கள். மேடையிலே நீ எஸ்சி தானே என்று ஒரு அமைச்சர் கேட்கின்றார். இப்படி பல இடங்களிலே பட்டியல் சமுதாய மக்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள், அசிங்கப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தார். இவர்கள் சமூக நீதியை பற்றி பேசுகின்றார்கள். கட்சியில சமூக நீதி இருக்கா? சரி, பொதுவா தான் சமூக நீதி இல்ல. உன்னுடைய கட்சியில் நம்முடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்மை சந்திப்பதற்காக மேடைக்கு வந்திருக்கின்றார்கள். கட்சியில சமூக நீதி இருக்கா? கட்சியில உன்னுடைய கட்சியை சேர்ந்த உன்னுடைய தகப்பனோடு பணியாற்றிய எந்த ஒரு நபராவது முதலமைச்சராக முடியுமா? 50 ஆண்டு காலமாக அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய, திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக சிறை சென்றிருக்கக்கூடிய, திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக பல வழக்குகளை சந்தித்திருக்கக்கூடிய, கலைஞருக்கு இடையான அறிவு இருக்கக்கூடிய யாராவது முதலமைச்சராக முடியுமா? யாராவது தலைவராக முடியுமா? இன்றைக்கு அறிவு தேவையில்லை, நடிப்பு தான் தேவை என்று நடிப்பு துறையிலே புகழ்பெற்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் ஆக்கிவிட வேண்டும் என்று முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய கட்சியில உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களை தவிர கருணாநிதி, கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி, உதயநிதிக்கு பிறகு இன்பநிதி, இவர்களை தவிர யாராவது முதலமைச்சர் ஆகிவிட முடியுமா? அல்லது கட்சியினுடைய தலைவராகிவிட முடியுமா? எங்களுடைய கட்சியிலே பாருங்கள் சமூக நீதி எப்படி இருக்கின்றது என்று. எங்களுடைய கட்சியில வாஜ்பாய் இருந்தார், அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாராவது இன்றைக்கு இருக்கின்றார்களா? அத்வானிஜி இருந்தார், அத்வானிஜி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாராவது இருக்கின்றார்களா? எந்த தலைவரை எடுத்துக் கொள்ளுங்கள், நரேந்திர மோடி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு அரசியலிலே ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கின்றார்களா? இன்றைக்கு தேசிய தலைவர் நேற்று முன்தினம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். எப்படிப்பட்டவர்? சாதாரண உழைக்கக்கூடிய ஒரு தொண்டன், உழைக்கக்கூடிய, கட்சிக்காக உழைக்கக்கூடிய, மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு சாதாரண தொண்டன் இன்றைக்கு தேசிய தலைவராக்கப்பட்டிருக்கின்றார். அந்த சமூக நீதி பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்றது, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்றதா? இந்த கட்சியில எதுவுமே கிடையாது. சுதந்திர போராட்ட தியாகிகளை பத்தி கவலை கிடையாது, சமூக நீதிங்கிறது இந்த கட்சியில கிடையாது, ஊழல் செய்யாத அமைச்சர்களே கிடையாது, இந்துக்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், இவர்கள் தமிழ் மக்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டிற்காக குரல் கொடுப்பதாக. தமிழர்களுக்கு யார் காவலர்கள் என்று சொன்னால் நாங்கள் தான், நாங்கள் தான், நாங்கள் தான் என்று சொல்கின்றார்கள். லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்ட பொழுது 2 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்துவிட்டு லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டதற்கு, நம்முடைய தமிழ் பெண்கள் விதவையானதற்கு காரணமான திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பேசுகின்றார்கள் தமிழர்களுக்காக என்று. இந்த இயக்கம் அழிக்கப்பட வேண்டிய இயக்கம், இந்த இயக்கம் தமிழகத்திலிருந்து ஒழிக்கப்பட வேண்டிய இயக்கம், இந்த இயக்கம் மக்களுக்கான இயக்கம் கிடையாது, இந்த இயக்கம் குடும்பத்திற்கான இயக்கம். திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி தமிழகத்திலே இல்லை என்ற சூழ்நிலையை 2026 உருவாக்கி காட்டுவதுதான் நம்முடைய லட்சியம். எதற்காக இந்த கூட்டம், எதற்காக இந்த மக்கள் சந்திப்பு? 2026க்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு இயக்கம் தமிழகத்திலே இருக்கக்கூடாது. 2026 தேர்தலிலே அத்தனை தொகுதிகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் டெபாசிட் இழந்தது என்ற செய்தியை நாம் கேட்க வேண்டும். மக்கள் களத்திலே இறங்கி பணியாற்ற வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களை ஓட ஓட விரட்டி அடிக்க வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும். மக்களுக்கான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி நம்முடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம் மத்தியில் வந்து விட்டார்கள். பாரத் மாதா கி. எல்லாரும் எழுந்து நின்று, எல்லாரும் எழுந்து நின்று, 2 பக்கம் நிற்கக்கூடிய நீங்களும் கூட நம்முடைய கையில் இருக்கக்கூடிய கொடிகள், அத்தனை கொடிகளையும் மேல உயர்த்தி, கொடி இல்லாதவங்க கையை உயர்த்தி பாரத் மாதா கி ஜெய் என்ற நம்முடைய தாரகை மந்திரத்தை ஒலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி,
பாரத் மாதா கி வந்தே மாதரம். ஒன்றே பாரதம், வந்தே மாதரம், ஒன்றே பாரதம், வந்தே மாதரம், ஒன்றே பாரதம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சி வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஒன்றே பாரதம், ஒன்றே பாரதம், வந்தே மாதரம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சி வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சி. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா. திருப்பரங்குன்ற முருகனுக்கு, பழனி ஆண்டவருக்கு அரோகரா, திருத்தணி ஆண்டவருக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. பாரத் மாதா கி. பாரத அன்னையின் புகழ், பாரத அன்னையின் புகழ். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. நன்றி நன்றி. தலைவர் வந்துட்டாரு. அனைவருக்கும் உற்சாக வரவேற்பு கொடுத்தீங்க. அனைவருக்கும் நன்றி. அப்படியே உட்காருவோம், நிகழ்ச்சியை முழுமையா நடத்துவோம். முதலாவதாக மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் தசரதன் அவர்கள் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை தலைமை ஏற்று வரவேற்புரை ஆற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேடைக்கு எதிர்பார்ப்பவர்கள் மட்டும் பேர் சொல்லியிருக்கு, அவங்க மட்டும் மேடையில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேடைக்கு பின்புறம் யாரும் நிக்க வேண்டாம், தயவு செஞ்சு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நம்மளுடைய இந்த யாத்திரைக்காக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழகத்தினுடைய மண்ணின் மைந்தர், நமது எழுச்சிமிகு இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன், மாநில மரியாதைக்குரிய மாநில தலைவர் அவர்களை வேலூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். அவர்களோடு உடன் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி கட்சியின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் சகோதரர் எஸ்ஆர்கே அப்பு அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அவரோடு இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய புறநகர் மாவட்டத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் வேலழகன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அவரோடு இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் ராமு அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். மரியாதைக்குரிய நம்மளுடைய மாநில பொதுச் செயலாளர் சகோதரி, வேலூர் மாநகரத்தினுடைய முன்னாள் மேயர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். கார்த்தியாயினி அவர்களையும், நம்முடன் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய கருப்பு முருகானந்தம் மாநில பொதுச் செயலாளர் அவர்களையும், நம்முடன் வருகை தந்திருக்கக்கூடிய புதிய நீதி கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் பரத் அவர்களையும், மாநகரனுடைய செயலாளர் திரு குரு அவர்களையும், தமிழ் மாநில காங்கிரசினுடைய மாவட்ட செயலாளர் மூர்த்தி அவர்களையும், முன்னாள் மாவட்ட தலைவர் திரு மனோகரன் அவர்களையும், மாநகரத்தினுடைய கவுன்சிலர் திரு சுமதி மனோகரன் அவர்களையும், நம்மளுடைய மாவட்ட துணைத் தலைவர்கள் VS ஜெகநாதன், சக்கரவர்த்தி மற்றும் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் சரவணகுமார், தினேஷ், ஸ்ரீகாந்த் மற்றும் மாவட்ட பொதுச் செயலாளர் சகிலா ஜெயக்குமார் அவர்கள், மாவட்ட பொதுச் செயலாளர்கள், மாவட்ட பொருளாளர் திரு தனசேகர் அவர்கள்,
மற்றொரு பொதுச் செயலாளர் திரு தினேஷ்குமார் அவர்கள், இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய டி சரவணன் மாநகர தலைவர் அவர்களையும் மற்றும் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர நிர்வாகிகளும், இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அணி பிரிவுகளது மாநில நிர்வாகிகளையும் அணி பிரிவுகளது மாவட்ட தலைவர்களையும், இந்த எளிதான ஒரு கூட்டத்தை இங்கே கூட்டியிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மண்டல் தலைவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒவ்வொரு நிலையிலும் இருந்து தன்னை அர்ப்பணித்து இரவு பகலாக பணியாற்றி ஒரு மாபெரும் கூட்டத்தை நமது மாநில தலைவர் அவர்கள் வேலூருக்கு வருகிறார் என்ற செய்தி அறிந்தவுடன் இரவு பகலாக உழைத்து இந்த ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை நாம் இங்கே கூட்டியிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்த உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என்று வரவேற்று நம்முடன் வந்திருக்கக்கூடிய லோகநாதன் அவர்களையும், மரியாதைக்குரிய அண்ணன் இளங்கோ அவர்களையும், அனைவரையும் மாநிலத்தினுடைய குழுவையும் வருக வருக என்று வரவேற்று பத்திரிகையாளர்களையும் காவல்துறை அனைவரையுமே நன்றி கூறி, அடுத்தபடியாக நம்மளுடைய மாநில பொதுச் செயலாளர் மதியாரைக்குரிய சகோதரி காத்தியாயினி அவர்கள் நம்மிடத்தில் உரையாற்றுவார்கள். சின்ன குறிப்பு, இந்த மேடைக்கேட்ல நம்மளுக்குள்ள பேச வேண்டாம், உற்சாகமா இருங்க, வரவேற்பு கொடுங்க, நம்மளுக்குள்ள பேச வேண்டாம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, வந்தே வந்தே. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வேலூர் மாவட்டத்தில் மக்கள் வெள்ளத்தில் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணமாக இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கும் மாவட்ட தலைவர் திரு தசரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியினை, இந்த தமிழகத்தினை தலைநிமிர்வதற்கான தமிழகம் முழுவதும் அயராத சுற்றுப்பயணம் செய்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில தலைவருமான மரியாதைக்குரிய திரு நயினா நேகேந்திரன் உட்பட தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் வருகை தந்திருக்கும் கழகத்தினுடைய அத்தனை மாவட்ட செயலர்களையும் பொறுப்பாளர்களையும் வருக வருக அனைவரையும் வரவேற்று, நேரின்மை காரணமாக என்னுடைய ரத்தனமான சுருக்கத்துடன் ஒரு மணித்துளி மட்டுமே எடுத்துக்கொண்டு, ஒரு நிமிட மணித்துளி மட்டுமே எடுத்துக்கொள்கின்றேன். இந்த தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம், இந்த பயணத்தின் முடிவு 2026 வெற்றியுடன் 1949 செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி திமுக என்கின்ற கட்சி உதயமாகின்றது. 76 வருடங்கள் 3 மாதங்கள் முடிவடைந்து இதுவரை 5 முறை ஆட்சியில் இருந்து திமுக செய்தது என்ன, சாதித்தென்ன, மக்களுக்கு செய்தது என்ன என்பதனை சற்றே நாம் சிந்திக்க வேண்டும். இந்த 76 ஆண்டுகளில் செய்த ஒரே சாதனை, மக்கள் வரிப்பணத்தை சுரண்டி சுரண்டி தன் குடும்பத்திற்காக பல லட்சம் கோடி சொத்துக்களை சுரந்தது மட்டுமே மிகப்பெரிய சாதனையாக பட்டியலிடப்படும் திமுகவால். தமிழகத்தை ஒரு ஊழல் இல்லாத மாநிலம் என்று இருந்த காலகட்டம் போய் திமுக எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகின்றதோ தமிழகத்தை ஒரு ஊழல் நிறைந்த மாநிலமாக, லஞ்ச லாவணியம் நிறைந்த மாநிலமாக, பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக, வருங்கால சந்தியர்களை போதைக்கு அடிமையாக்கி சிந்திக்கின்ற திறனற்ற மாநிலமாக, அமைதி பூங்கா என்று அழைக்கப்பட்ட தமிழகத்தை சட்ட ஒழுங்கு சீர்கேட்டின் மூலமாக குற்ற சரித்திரம் கொண்ட மாநிலமாக மாற்றி தமிழகத்தை தலைகுனிய வைத்து இந்த 76 ஆண்டுகள் சாதனையாக திமுக இதைத்தான் சொல்ல முடியும். இந்த சங்கி படைகள் வந்தாலும் இந்த திமுகவை அழிக்க முடியாது என்று மார்த்தட்டி கூறுகின்றார் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களை வீழ்த்துவதற்கு நாங்கள் வேண்டாம், நீங்கள் மதத்தையும் சாதியும் வைத்து செய்கின்ற இந்த கீழ்த்தரமான அரசியல் மக்கள் 2026 மிகப்பெரிய தக்க பதிலடியை கொடுப்பார்கள். நீங்கள் செய்த சாதனை என்னவென்றால் இந்த போதை கலாச்சாரத்தில் தான் முழுமையாக இந்த தமிழகத்தை திளைத்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதே மாதிரி இந்த திராவிட கட்சியினுடைய ஊழலுடைய ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக இதோ இத்தனையும் செய்துவிட்டு
தமிழகத்தின் தலைகுனிவே இந்த தமிழகத்தின் தலைகுனிவே திமுக தான் என்பதை எப்போது நீங்க உணர்வீர்கள்? இந்த தமிழகத்தின் தலைகுனிவே இந்த திமுக தான். தலைகுனிந்த இந்த தமிழகத்தை தலை நிமிர்வதற்காக இதோ மக்களின் ஒருவராக, மக்களின் குரலாக சட்டமன்றத்தில் எடுத்து உரைத்து இந்த தமிழக மக்களுக்கு வஞ்சித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு சட்டமன்றத்தையும் நேரடியாக மக்களின் பயனாக, பயணத்தின் ஒரு முடிவாக, விடிவெள்ளியாக இதோ தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் உங்களை சந்திப்பதற்காக வருகை தந்திருக்கும் இந்த தமிழகத்தை தலை நிமிர்வதற்காக இதோ வருகை தந்திருக்கும் தென்பாண்டியின் சிங்கம், அஞ்சா நெஞ்சம் இதோ நம்முடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை இந்த வேலூர் கோட்டையின் சார்பாக வருக 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 என்று வரவேற்கின்றோம். இந்த வேலூர் கோட்டை என்றால் இந்திய திருநாட்டிற்கு சிப்பாய் புரட்சியின் மூலமாக சுதந்திரத்திற்கு வித்திட்ட மண். இந்த மண் நிச்சயமாக சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு செல்வதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்து கொடுக்கும் என்பதனை பறைசாட்ட விதமாக இத்தனை பொதுமக்கள் கூட்டத்தையும் திரளென திரண்டு கொண்டு வந்திருக்கும் அத்தனை தாமரை சொந்தங்களுக்கும் வருகை தந்திருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நம்மளுடைய மாநில தலைவர் 8 கோடி தமிழர்களுடைய இதய துடிப்பு, நாமெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புன்னகை மன்னன் எளிமையான நம்மளுடைய மாநில தலைவர் அவர்கள் நம்மிடத்திலே உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் சிறப்பை ஆற்றுவதற்கு வருகை வருக என்று அவர்களை இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். தமிழகம் தலைநிமிர தமிழனின் எழுச்சி பயணம் இன்றைக்கு வேலூரிலே ஒரு மாநாடு போல் இன்றைக்கு கூடியிருக்கிற கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்ட தலைவர் தசரதன் அவர்களே, அதிமுகவின் மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு அவர்களே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் புறநகர் மாவட்ட செயலாளர் வேலழகன் அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் ராமு அவர்களே, முன்னாள் மேயர் மாநில பொதுச் செயலாளர் சகோதரி காத்யாயினி அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் இந்த நிகழ்வை தமிழகம் முழுவதும் ஒருங்கிணைக்கின்ற கருப்பு முருகானந்தம் அவர்களே, அவர்களோடு பணியாற்றுகின்ற தஞ்சாவூர் இளங்கோ அவர்களே, லோகநாதன் அவர்களே, மகா சுசீந்திரன் அவர்களே, புதிய நீதி கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் பரத் அவர்களே, புதிய நீதி கட்சியினுடைய மாநகர செயலாளர் மூர்த்தி அவர்கள் குரு அவர்களே, தமிழ் மாநில காங்கிரசினுடைய மாவட்ட தலைவர் மூர்த்தி அவர்களே, முன்னாள் மாவட்ட தலைவர் மனோகரன் அவர்களே, சுமதி மனோகரன் அவர்களே, சக்கரவர்த்தி அவர்களே, சரவணகுமார் அவர்களே, தினேஷ் அவர்களே, ஷகிலா ஜெயக்குமார் அவர்களே, அண்ணன் KS ராதாகிருஷ்ணன் அவர்களே, MR தனசேகரன் அவர்களே, மாநகர தலைவர் சரவணன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புதிய நீதி கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் சேர்ந்த பகுதி, மண்டல், நகர, ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள், திரளாக வருகின்ற மகளிருடைய பொறுப்பாளர் அனைவர்களுக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற ஆற்காடு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாசன் உள்பட உங்கள் அனைவருக்கும், காவல்துறை, பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உண்மையிலே இது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தேர்தலுக்காக எடுக்கப்படுகின்ற விழாவா
இல்லை தேர்தல் முடிந்து வெற்றி பெறுகின்ற விழாவா என்று நினைக்கின்ற அளவிற்கு மிகப்பெரிய மாநாடு போல் திரண்டிருக்கின்ற இந்த வேலூர் மக்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டுகின்றேன். வேலூர் என்று சொன்னால் வேல், வேல் என்று சொன்னால் முருகன் என்று பொருள். முருகன் அருள்பாலிக்கின்ற ஊராக கருதுகிறோம். இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில் ஆரம்பித்து வேல் பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் வேலூர் என்று சொன்னால் அது முருகனுடைய வில்லாக அமைந்து இங்கே இருக்கிற தாமரை குளத்தில் அசுரர்களை அழித்ததாக ஒரு வரலாறு உண்டு. அப்படிப்பட்ட இந்த இடத்தில் ஜலகண்டேஸ்வரர் மட்டுமல்ல, பொற்கோவில் மகாலட்சுமி தாயாருள் அருள் பாலிக்கின்ற பகுதியாக வீரமிகுந்த மண்ணாக, பல்லவர்கள் சோழர்கள் நாயக்க மன்னர்கள் ஆண்ட மண்ணாக, வீரம் செறிந்த மண்ணாக ஒரு காலத்தில் வேலூர் மத நம்பிக்கையை புண்படுத்தி கடும் கட்டுப்பாடு விதித்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து முதல் சுதந்திர புரட்சியினை 1806ஆம் ஆண்டு வேலூர் சிப்பாய் கழகத்தில் நடத்தி காட்டிய வீரமிகுந்த மண்தான் இந்த வேலூர் மண் என்பதை நாம் அறிய வேண்டும். இப்படிப்பட்ட அருமைக்கும் பெருமைக்கும் வீரத்திற்கும் மிகுந்த இந்த வேலூரில் இன்னைக்கு எவ்வளவு சீரழிந்திருக்கிறது, இந்த மாநகராட்சி எவ்வளவு சீரழிந்திருக்கிறது. மதுரைக்கு பிறகு தமிழ்நாட்டிலே அதிக ஊழல் மிகுந்த ஒரு மாநகராட்சியாக, ஊழல் மிகுந்த மாநகராட்சியாக. ஆனால் எல்லாருக்கும் ஒரு மேயர் தான் இருப்பார்கள். வேலூரில் மட்டும் 5 மேயர்கள் இருக்கிறார்களாம். அப்பு சொன்னார், வேலூரில் மட்டும் 5 மேயர்கள் இருக்கிறார்கள். மேயர் இந்த பக்கம் திரும்பினா ஒருத்தர் கூப்பிடுறாரு, இந்த பக்கம் திரும்பினா ஒருத்தர் கூப்பிடுறாரு, ஒரு அமைச்சர் கூப்பிடுறாரு, ஒரு எம்எல்ஏ கூப்பிடுறாங்க. அந்த அம்மா என்னதான் பாவம், அதனால ஒண்ணுமே செய்ய முடியாம தண்ணீர் கழிவுநீர் கலந்தது மாதிரி இந்த மேயர், இந்த மாநகராட்சியுடைய மேயர் மிகப்பெரிய ஒரு சிக்கலில் மாட்டுவது மட்டுமல்ல, பல ஊழல்களில் மாட்டிருக்கிறார். எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை ஒரு வீடியோ காட்சி மூலம் இப்பொழுது பார்க்கலாம் நீங்கள் அனைவரும். தமிழகத்தின் பழமையான நகரங்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது வேலூர் மாவட்டம். எத்தனையோ அந்நிய படையெடுப்புகளை கண்டும் இன்னும் தனது பழமை மாறா தன்மையுடன் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கும் மாவட்டம். இன்று ஆட்சி அரியணையில் தந்தை மகன் கூட்டணி கூறு போடுவது போல வேலூரையும் ஒரு தந்தை மகன் கூட்டணி கூறு போட்டுக் கொண்டிருக்கிறது. அதை அவர்கள் கட்சி நிர்வாகியே கூறுகிறார். நம்ம ஆட்சி கட்டப்பேர் யாராலன்னா அண்ணன் துரைமுருகனாலதான் கட்டது. இது வரைக்கும் 60,000 கோடி சம்பாதிச்சிருக்காரு மணல் கொள்ளைய துரைமுருகன். எவ்வளவு கொள்ளடிங்களோ கொள்ளையடிங்க, நான் கட்சிக்கார் கொடுனா நீ மட்டும் திருடி சாப்பிடுறேன்னா களவாணி பயலுகளா, சொசைட்டிக்கு போற ஒருத்தையா திருடுறிய இந்தா போறே சொசைட்டிக்கு. இப்படி சட்டவிரோதமாக சம்பாதித்தது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியின் எம்பி பெண்களை எவ்வாறு பேசுகிறார் என்று நீங்களே பாருங்கள். மேடையிலிருந்து பார்த்தா எல்லாம் முகம்லாம் வந்து வச்சுட்டு பரம்பரான் என்னன்னு தெரியல. என்ன பேரன் லவ்லி பாஸ்போர்ட் என்ன காரணம் 1000 ரூபாய் வச்சா 1000 ரூபாய் வச்சா. இவர்களிடம் 1000 ரூபாய் வாங்கிதான் நம் வீட்டு பெண்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்கிறார்களா? என் பணம், என் காசு, என் பைசா, என் டப்பு, உனக்கு என்ன? இவர்தான் முதிர்ச்சி இல்லாமல் பேசுகிறார் என்று பார்த்தால் இவரின் தந்தை அதற்கும் ஒரு படி கீழ் இறங்கி பொதுவெளியில் பேசுகிறார். 1000 ரூபாய் கொடுக்க போறோம். உங்க பொண்ணு காலேஜ்ல சேர்ந்திருக்கான்னு வச்சுக்கோ, அவளுக்கு ஒரு 1000 ரூபாய் கையில் கொடுக்கணும். நீ பசங்களோட சினிமா போறேன் பணம் கேட்காது, ஒரு செல்போன் வாங்கி வச்சுக்கோ, நைஸா பேசு, என்ன ஒண்ணு பண்ணேன்னு அதுக்கு ஒரு 1000 கொடுக்கணும். இப்படி பெண்களை அவமதிக்கும் செயல்களில் கவனம் செலுத்தும் இவர்கள் இந்த வேலூர் மாவட்டத்திற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதில் கோட்டை விட்டிருக்கிறார்கள். ஒண்ணுமே பண்ணலையா? அதானுங்க, ஏதாவது பண்ணாதானே போடுவாங்க. நீங்க தான் ஒண்ணுமே பண்றது இல்லையா? குறிப்பாக இந்த மாவட்டத்தின் அரசு மருத்துவமனைகள் மக்களின் உயிரை காப்பதற்கு பதிலாக மக்களின் உயிருக்கு ஆபத்தாகவே பல சந்தர்ப்பங்களிலும் விளைந்திருக்கிறது. எங்களாலே முடியல, மழை இப்ப கழுகாலாம் ஒதுருது, அப்படியே பாடி இறந்து ஒரே சுமல், நாத்த தாங்க முடியல, வெளியே நிக்க முடியல. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவமனையில் மருந்து மாத்திரைகள் வழங்கப்படும் கவுண்டர் திறக்கப்படாததால் நோயாளிகள் உடல் வலியுடன் நீண்ட நேரம். வேலூர் மாவட்டம் கோட்டை பகுதியில் உள்ள மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போதிய மருந்துகள் மற்றும் மருத்துவர்கள் இடையில குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளது. இது மட்டுமில்லாமல் வேலூர் மாவட்டத்தில் கழிவுநீர் மேலாண்மை முற்றிலுமாக செயலிழந்துள்ளது. அதனால் சிறிய மழைக்கே வேலூரின் பல பகுதிகளில் கழிவுநீர் தேங்குகிறது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே கழிஞ்சூர் ஏரிக்கு செல்லும் பகுதியில் குடியிருப்புகளை மழை நீர் சூழ்ந்திருக்கிறது. இதற்கெல்லாம் இந்த அரசு என்ன பதில் வைத்திருக்கிறது? பாஸ், உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இதுவரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்?
ஒன்னும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்ற. தேர்தல் வாக்குறுதிகள் என்ற பெயரில் ஒரு முழு நீல பொய் பட்டியலை தயார் செய்து தமிழகத்தை ஏமாற்றியது போல வேலூர் மாவட்டத்திற்கும் பிரத்யேகமாக பல பொய்களை வழங்கி ஏமாற்றினார்கள். வாக்குறுதி 81 பேரீச்சை சார்ந்த தொழில்களை உருவாக்க சிறப்பு திட்டம். வாக்குறுதி 89 காவிரிப்பாக்கம் ஏரி முதல்வரின் நேரடி கண்காணிப்பில் சீரமைக்கப்படும் என்று கூறியது. வாக்குறுதி 211 தோல் தொழில் பூங்கா அமைப்போம் என்றது. இதில் ஒன்றையாவது நிறைவேற்றினார்களா? எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேஸ்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? வேலூர் மாவட்டத்திற்கு ஒரு நன்மை கூட செய்யாமல் வெறும் தீங்குகளை மட்டுமே இழைத்து வரும் இந்த திமுக அரசை விரைவில் விரட்டியடிப்போம். வேலூரின் நலனில் கண்ணும் கருத்துமாக செயலாற்றி வரும் இந்த தேசிய ஜனநாயக ஆட்சி அமைய ஆதரவு அளிப்போம். இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வேலூருக்கு தோல் தொழில் பூங்கா கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. கொண்டு வந்திருக்காங்களா? இதுவரையிலும் கொண்டு வரவில்லை. பிறகு பெண்களை எவ்வளவு கேவலமாக பேசுகிறார் என்று இந்த வீடியோவில் பார்த்தீங்க. 1000 ரூபாய் கொடுத்துட்டு உங்களுக்கு பவுடருக்கும் பான்ஸ் பவுடரும் வாங்கி தரட்டுமான்னு கேட்டால் அவருடைய அர்த்தம் என்னன்னே தெரியல. இங்கே இருக்கிற திமுகவை சேர்ந்தவர் எல்லோருமே பெண்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நம்ம அதை சொல்லக்கூடாது. பெண்களை படு கேவலமாக இழிவாக பேசுகிற ஒரு கட்சி இருக்கு என்று சொன்னால் தமிழ்நாட்டில் திமுகவை தவிர வேற யாரும் இருக்க முடியாது. அவ்வளவு மோசமான ஒரு கட்சி இன்னைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. 1000 ரூபாய் கொடுத்து இன்னைக்கு ஓட்டை விலைக்கு வாங்கி கொண்டிருக்கிறார்கள். மாணவர்களுக்கு 1000 ரூபாய் தருகிறோம் என்று சொல்லுகிறார்கள். 1000 ரூபாய் தந்துவிட்டு எல்லா இடங்களிலும் டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்திருக்கிறார்கள். இந்த வேலூர் மண் பழைமை வாய்ந்த கோட்டையுடன் கூடிய இந்த மண், தேசியமும் தெய்வீகம் நிறைந்த மண் இந்த மண். ஆனால் இங்கே டாஸ்மாக் கடையில் நிரம்ப இருக்கிறது. போதைப் பொருட்கள் சுத்தி வருகிறது. கிராமத்து போதைப் பொருட்களை தவிர வெளிநாட்டு போதைப் பொருட்களும் வேலூரில் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது சொன்னால் இங்கே இருக்கிற காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றுதான் கேள்வி கேட்க வேண்டும். காவல்துறை கையிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றுதான் கேள்வி கேட்க வேண்டும். அதனாலதான் நாங்கள் சொல்கிறோம், இந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும். இன்னும் 2 மாத காலம்தான் இருக்கிறது. இந்த 2 மாத காலத்தில் தீவிரமாக சிந்திக்க வேண்டும். இங்க இருக்கிற கதர் பற்றையை சுத்தி, காகித பற்றையை சுத்தி 1 கிலோமீட்டர் 6 டாஸ்மாக் கடைகள். ஆனால் படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை குறைப்போம் என்று சொன்னார்கள். இதுவரையில் ஒரு கடையை குறைக்கவில்லை. கூட்டியதெல்லாம் கஞ்சா டீலர்கள். அரசாங்க அனுமதி இல்லாமல் அரசாங்கத்தினுடைய உத்தரவோடு இன்னைக்கு கஞ்சா எல்லா இடங்களிலும் போகிறது. மெத்தப்பட்டின் போன்ற நாகரிகமான இந்த போதைப் பொருட்கள் இன்றைக்கு தமிழகத்தில் சுத்தி வந்து கொண்டிருக்கிறது. எங்கு பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் எல்லா வாசலையும் இன்னைக்கு கஞ்சா வித்துட்டு இருக்கிறாங்க. குக்கிராமங்களோட கஞ்சா விற்கிறாங்க. அதனால் இப்படி கட்டுப்பாட்டுகள் இல்லாத ஒரு இன்றைக்கு காவல்துறை கட்டுப்பாட்டுகள் இல்லாத ஒரு துறையாக போய்விட்டது. ஆனால் கட்டுப்பாடு எங்க வைக்கிறார் என்று சொன்னால், இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி கொடி கட்டினால் அதற்கு கட்டுப்பாடு. நாங்கள் ஒரு இடத்தில் அனுமதி கேட்டால் இவர்கள் ஒரு இடத்தில் அனுமதி தருகிறார்கள். ஆனால் போதையை போட்டுக்கொண்டு நமது சிஎம்சி இந்த வெள்ளூர் மருத்துவமனையிலேயே ஒரு மருத்துவரை 5 ஆட்டோக்காரர்கள் தூக்கிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணது உண்மையா இல்லையா? இதே ஊரில் சிஎம்சி மருத்துவமனையில் 5 ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு மருத்துவரை தூக்கிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணதும் இதே இடத்தில் தான், இதே ஊரில் தான் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. அது மட்டுமல்ல, ஒரு கர்ப்பிணி பெண் ரயிலே போய் கொண்டிருக்கிறார்கள். ரயிலே போய்கொண்டிருப்போது கர்ப்பிணி பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணி அதை ட்ரெயின்ல இருந்து கீழே தள்ளிவிட்டு இறந்து போன சம்பவம் இதே நமது காட்பாடி அருகிலே தான் நடந்திருக்கிறது. இதற்கெல்லாம் நான் கேட்கிறேன் சொன்னால், கஞ்சா எங்கிருந்து வருகிறது? பெத்தமட்டின் எங்கிருந்து வருகிறது? காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? கஞ்சா இவ்வளவு போதைப் பொருட்களை போட்டுதான் இவ்வளவு விஷயங்களுமே நடக்கிறது. 7800 படுகொலைகள், பாலியல் பலாத்காரம் 10 வயது குழந்தை முதல் 70 வயது பெண்கள் வரையிலும் பாலியல் பலாத்காரம் நடந்து காரணம் போதைப் பொருட்கள். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 50% அதிகரித்திருக்கிறது. கொலைகள், கொள்ளைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. குழந்தைகள் திருமணம் நம்ம வேலூர்ல மட்டும் 59 திருமணம் நடக்கிறது. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள், டீனேஜ் பிள்ளைகள் மருத்துவமனையிலே, இது அரசு தகவல், மருத்துவமனையில் போய் 415 குழந்தைகள்
இல்லீகலாக பிறந்திருக்கிறது. காரணம் இதே போதைப் பொருட்கள், டீனேஜ் அபார்ஷன்கள் நிறைய நடைபெறுகிறது. வேலூர் மாவட்டத்தில் மட்டும் பாலியல் பலாத்காரத்தில் புத்தகத்தை சுமக்க வேண்டிய குழந்தைகள் வயிற்றிலே குழந்தைகளை சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை தவிர வேற எந்த ஆட்சியிலும் நிச்சயமாக இருக்க முடியாது என்பதை நான் இந்த வேலூரில் பகிரங்கமாக சொல்லிக் கொள்கிறேன். இதே ஊரில் 54வது வார்டில் குடிநீர் தண்ணீர் பிரச்சனை, குடிநீர் தண்ணீர் பிரச்சனை கழிவோடு சேர்ந்து வருகிறது. பாதாள சாக்கடை பிரச்சனை ஏக இருக்கிறது. மேயர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அமைச்சர் இருக்கிறார், நீர்வளத்துறை அமைச்சர் இருக்கிறார், சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள். இவை அத்தனையும் கங்கைமன் கோயில் தெரு, 54வது வார்டு கங்கைமன் கோயில் தெரு, மாநகராட்சி பகுதி. மாநகராட்சி மேயராக இருந்தவர் நமது காத்தியாயன் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் குண்டும் குழியுமாக கிடைக்கிற ரோடுகள், கழிவுநீர் கலைந்த சாக்கடைகள் எல்லாமே இங்க இருக்கிறது என்று சொன்னால் இது வேலூரில் தான் இவ்வளவு மோசமான முறையில் எல்லாமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாலாறிலே கழிவு குப்பையும் குழியுமாக இருந்து கொண்டிருக்கிறது. பாலாறு தண்ணீர் தடுப்பணைகள் கட்டுவோம் என்று சொன்னார்கள். 1000 தடுப்பணைகள் கட்டுவோம் என்று திராவிட முன்னேற்ற கழக அரசு தேர்தல் வாக்குறுதியிலே சொல்லியிருக்கிறது. சட்டமன்றத்திலே முதலமைச்சர் கூட குறிப்பிட்டு பேசினார். 1000 தடுப்பணைகள் கட்டுவோம் என்று சொன்னார். ஒரு தடுப்பணைகள் கூட கட்டவில்லை. பாலாறு இன்றைக்கு பாலாறாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தவிர வேறு எந்த ஆட்சியிலும் கிடையாது. மாசு கட்டுப்பாடு வாரியம் எதுவுமே செய்யவில்லை. அந்த அளவிற்கு ஒரு மோசமான ஒரு ஆட்சி இன்றைக்கு நடைபெற கொண்டிருக்கிறது. அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனை இந்த வீடியோவில் பார்த்தீங்க. மருந்துகளை இல்லை, மாத்திரைகளை இல்லை, ஏழைகள் அவதிப்படுகிறார்கள். ஏன் அங்கே போகிறீர்கள்? 268 கோடி ரூபாய் செலவில் மத்திய அரசுடைய உதவியோடு 268 கோடி ரூபாய் செலவில் மத்திய அரசுடைய உதவியோடு ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி சூப்பர் ஹாஸ்பிட்டல் இங்கே கட்டி முடிக்கப்பட்டது. முதலமைச்சர் வந்தார், கூட அமைச்சர் துரைமுருகனும் இருந்தார், திறந்தார், போயிட்டார்கள். இப்பொழுது மருத்துவமனை பாழாகி கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் இந்த ஆட்சியுடைய அவகேடுகள் தான் என்பதை தெரிந்து வைக்க வேண்டும். வேளாண்மை துறைக்கு தனியாக ஒரு கமிஷன் அமைத்து வேளாண் துறை முன்னேற்றம் என்று சொன்னார்கள். அதையும் இதுவரையில் அவர்கள் செய்யவில்லை, எதையும் செய்யவில்லை. 35 வயதுக்கு மேலாக பெண்கள் திருமணமாகாமல் இருந்தால் அவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு தருவோம் என்று சொன்னார்கள். சுய உதவி குழுக்களுக்கு 25% மானியம் தருவோம் என்று சொன்னார்கள். எதையும் அவர்கள் செய்யவில்லை. என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் எல்லா அமைச்சர்களும் இன்னைக்கு ஊழலிலே திகைத்து போயிருக்கிறார்கள். அமைச்சர்களில் 17 பேர் மேல் இன்னைக்கு இடி இன்னைக்கு பாய்ந்து இருக்கிறது. எந்த நேரத்திலும் அமைச்சர்கள் கைது செய்யப்படலாம். ஆனால் இன்றைக்கு ஆங்கில பத்திரிகை டைம்ஸ் ஆஃப் இந்தியா இன்னைக்கு என்ன எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் என்டிஏ எக்ஸ்பேண்ட் தமிழ்நாடு இன் தி மந்த் ஆஃப் தை மாசத்தில் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய நிச்சயமாக விரிவாக்கம் ஏற்படும். அதற்கு பிறகு கூட்டணி இன்னும் பலப்படும் என்று எழுதியிருக்கிறார்கள். ஹிந்து பத்திரிகையில் எழுதியிருக்கிறார்கள். பிஜேபி ஸ்ட்ராங்கர் என்டிஏ ஃபார் 2026 அசம்பிளி என்று இன்னைக்கு ஆங்கில பத்திரிகைகள் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பலத்தை பற்றி எதிர்பார்த்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், உங்களுடைய கூட்டணி என்னாச்சு என்னாச்சு? எங்களுடைய கூட்டணி மக்களோட கூட்டணி. ஆனால் உங்களுடைய கூட்டணி அது சந்தர்ப்பவாத கூட்டணி என்பதை இந்த நேரத்தில் நான் பணிவோடு தெரிவித்துள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நாம் மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இன்னொரு வீடியோ ஒரு 2 நிமிஷம் அதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். வேலூர் மக்களின் உள்ள குமுறல் சரியில்லை. அடாவடி, கட்ட பஞ்சாயத்து, கொலை, குத்து, கருப்பாய்ப்பு, கஞ்சா, இதுதான் நடக்குது, டெய்லி நடக்குது. எனக்கு தெரிஞ்ச நாள்ல இருந்து டிஎம்கே ஆட்சி தான். காட்பாடி வேலூர் எல்லாத்துலயுமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. பாலாறுல நிறைய முள் செடிங்க ஆயிடுச்சு. ஒரு 10 அடி 15 அடி உயரத்துக்கு வளர்ந்துச்சு. தண்ணி வந்தா கூட
இதெல்லாம் அறுத்துட்டு போயிட்டுன்னா வீடுங்க மேல நுழையும். திமுக ஆட்சி மட்டமான ஆட்சிங்க. நான் இத்தனை திமுக இருந்துதான் மாறிட்டேன். அதனால எனக்கு ஓட்டு போட மாட்டேன். 1000 ரூபாய் போதும் இல்ல, கவர்மெண்ட் காசு 1000 ரூபாய் தேவையில்லையா? அது வந்தாலே நம்மளுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. நல்லா விலைவாசி ஏறிடுது. ஆட்சி சரியில்லை, வேற ஆட்சி வரணும். ஐயா எல்லாமே விலைவாசி ஐயா. பரிசி வந்து 800 ரூபாய், இப்ப 1800 ரூபாய் ஒரு பரிசி. ஆட்சி மாறினா நல்லா இருக்கும். பாதுகாப்பே இல்லை பெண்களுக்கு. போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் தான் எடுத்துக்கிறாங்களா? எடுக்க மாட்டேங்கிறாங்க. அது கண்டிக்க மாட்டேங்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போனா கூட இந்த ஆட்சி வந்து உண்மையாவே வேஸ்ட் தான்பா. ஆட்சி இருக்கிற மாதிரியே எங்களுக்கு ஃபீல் இல்ல. ரொம்ப இந்த 4-5 வருஷம் அதுக்கு போட்டேன். ரெண்டாவது கவனிக்கவே இல்லை, பேச்சு கூட போடல. ராமேஸ்வரம் இந்த வெளியில வரணும், ஒரு அர்ஜென்டினா ஆபத்துக்கு போனோம், எல்லாம் போனா எந்த விஷயமும் இல்ல. ரோடு வந்து இது ரொம்ப நாளா போடாமையா போறோம்ன்றாங்க. இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. எங்களுக்கு தண்ணி வசதி கிடையாது. தண்ணி ஒரு கை பம்பு போட சொன்னாலும் போட மாட்டேன்றாங்க. ஓட்டு வாங்குற வரைக்கும் இதை செய்யறோம் அதை செய்யறோம்னு சொல்றாங்க. எந்த ஒரு வசதியும் செய்ய மாட்டேன்றாங்க. எல்லாத்துலயும் கொள்ளடிக்கிறாங்க. 2024 திமுக ஜெயிச்சிச்சுன்னா தமிழ்நாடே இருக்காது, அவ்வளவுதான். ஆனா வேலூர்ல அப்படியே டம்மியா விட்டாங்க. 5 ஆண்டு ஒரு முறை மாற்றம் வரணும் சார். சும்மா ஏமாத்தி ஆட்சிக்கு வரணும். இப்ப எல்லாருக்கும் தரேன் தரமாட்டாங்க. அவன் தர முடிஞ்சு தராது முடிஞ்சு நம்ம பார்த்தா தெரியலையா? நாங்களே போட மாட்டோம். எங்க வீட்டுக்காரே அதான் பக்காவா. இந்த வாட்டி அவரே போட மாட்டாருன்னு நினைக்கிறேன். அவரே சொல்றாரு ஆட்சி மாத்தி தான் போடணும். இப்ப தமிழக மக்கள் நாங்க எல்லா ஊருக்கும் போயிட்டு வரோம். எல்லா ஊரிலும் மிகப்பெரிய வரவேற்பு. அதிமுக தொண்டர்களும் இன்னைக்கு பெரிய வரவேற்போடு எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களும் பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். இன்னைக்கு நிச்சயமாக வருகின்ற காலங்களில் 234 தொகுதிகளில் 200 தொகுதிக்கு மேலாக தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெல்லும் என்பதற்கு ஆதாரமாக இருக்கின்றது தான் இங்கே கூடியிருக்கிற கூட்டம். அது மட்டுமல்ல, அப்பு சொன்னார், வேலழகன் சொன்னார், இங்கே வரும்போது தசரதன் எங்களோடு பேசினார். இங்கே வேலூரை பொறுத்த மட்டிலும் மண்டித்தெரு பிரச்சனை என்பது மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. எல்லா மக்களும் மண்டித்தெருக்கு வந்தால் 100 ரூபாய் மிச்சமாகுமே என்று சொல்லி மண்டித்தெருவிலே காய்கறிகளும் மற்ற பொருட்களை வாங்குவதற்காக வருவார்கள். ஆனால் வருகிற வழியிலே குண்டும் குழியுமா இருக்கின்ற இந்த இடத்தில் அவர்கள் 100 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு வந்தால் குண்டுகுழியிலே கீழே விழுந்து 1000 ரூபாய் 5000 ரூபாய் செலவு பண்ண கைகால் ஒடிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மண்டித்தெரு பிரச்சனையிலே வந்திருக்கிறது என்று இங்கே உள்ள எல்லோருமே பொறுப்பாளர்கள் சொன்னார்கள். ஆக இதற்கெல்லாம் காரணம் யார்? அதிமுக ஆட்சியில் இது போன்று நடந்ததா? இல்லையே. ஏன் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மட்டும் அப்படின்னு சொன்னால், அதிமுக ஆட்சி, பாரத நரேந்திர மோடி ஆட்சி, மக்களை பற்றி சிந்திக்கிற ஆட்சி. பாரத நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு அகில உலக அளவில் மிகப்பெரிய தலைவர். இன்னைக்கு அமெரிக்க அதிபர் ஆக இருந்தாலும் சரி, ரஷ்ய அதிபராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு நரேந்திர மோடி என்று சொன்னால் அவர்களுக்கு கைகூப்பி வணங்கி கட்டி பிடித்து ஆற தழுவுகின்ற காட்சி. அந்த காட்சி காணுகின்ற ஒரே பிரதமர் நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை யாரும் மறக்க முடியாது. இங்கே இருக்கிற கூட்டணி இது ஏதோ நானோ இங்க இருக்கிறவங்கள உருவாக்கிய கூட்டணி அல்ல. ஆன்மீக பூமியாக இருக்க வேண்டும் என்பதற்காக, ஆன்மீகம் தலைத்தோங்க வேண்டும் என்பதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் உருவாக்கிய அற்புதமான கூட்டணி தான் இந்திய தேசிய கூட்டணி. ஆன்மீகத்திற்கு இங்கே இடமில்லை என்று இன்றைக்கு திமுக கூட்டணி சனாதன தர்மத்தை ஒழுப்பம் என்று சொன்னார்கள். அதற்கான அடையாளம் தான் திருப்பரங்குன்றம். எல்லோரும் இன்றைக்கு கார்த்திகை மாதம் தீபம் ஏற்ற வேண்டும். திருப்பரங்குன்றம் மலை யாருக்கு? குன்றம் இருப்பது திருப்பரங்குன்றம் முருகனுக்கு மட்டுமே சொந்தம். இங்கிலாந்து நாட்டிலே தீர்ப்பு வந்திருக்கிறது. அண்ணன் KS ராதாகிருஷ்ணன் இங்கே இருக்கிறார், வழக்கறிஞர். அவர் கூட பல்வேறு வழக்குகளை போட்டிருக்கிறார். நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் ஒரு தீர்ப்பு வழங்கினார். அந்த தீர்ப்பிலே கூறப்பட்டிருப்பது என்ன? ஒரு கமிஷனர் 10 பேர் போய் நீங்க தீபம் ஏற்ற வேண்டும் என்றுதான் அவர் சொல்லியிருக்கிறார். அந்த தீபத்தை அன்றைக்கு போய் 10 பேர் ஏற்றி வந்திருந்தால் ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது. நாங்களும் கைதாகி இருக்க மாட்டோம். ஆனால் வேணும் என்று வாக்கு வங்கி அரசியலுக்காக வேற யாரும் எதிர்ப்பில்லை. திருப்பரங்குன்றத்திலே நீதிபதி தீர்ப்பை ஏற்று தீபம் ஏற்றுவதற்கு யாரும் எதிர்ப்பில்லை. ஒரு மனிதர் கூட எதிர்ப்பில்லை. எதிர்ப்பது யார் என்று சொன்னால் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் எதிர்க்கிறார் என்றால் வாக்கு வங்கி அரசியல். முதலிலே சொன்னார்கள் அங்கு தீபத்தூண், அந்த தீபத்தூண் அல்ல, அது எல்லைக்கல் என்று சொன்னார்கள். அதன் பிறகு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து கண்டுபிடிச்சு சொன்ன உடனே தீபத்தூண் என்று சொன்ன உடனேயே அது சொன்னது யாருன்னா
மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழி அவர்கள், திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய உடன் பிறந்த தங்கை. அவர் சொன்னார், முதலிலே தீபத்தூண் அது எல்லைக்கல் என்று சொன்னார். எல்லைக்கல் என்று சொன்னால் 4 இடங்களிலே கல் இருக்கும், 4 மால் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனால் ஒரு கல் தீபத்தூண் அது ஆள் உயரத்திற்கு மேலே இருக்கிறது. அதன் பிறகு சொல்லுகிறார்கள், இது சமணர்கள் கல் என்று சொன்னார்கள். சமணர்கள் எப்பொழுதுமே தீபம் ஏற்றுவது கிடையாது. இதையெல்லாம் சொல்லுவது யார் என்று சொன்னால் திமுக குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே சொல்லுகிறார்கள். சரி, அதோடு முடிந்து விட்டதா என்று சொன்னால் அதற்கு உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தில் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், கீழ் கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்கோ அதை நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொன்னால், அதை நடைமுறைப்படுத்த இந்த அரசு தவறுகிறது என்று சொன்னால் நிச்சயமாக இது தூக்கி எறியப்பட வேண்டிய ஆட்சி. இது நீதிக்கு தலைவணங்காத ஆட்சி. இது நீதிக்கு தலைவணங்கிய தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சியோடு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இணைந்திருக்கிறது. இந்த ஆட்சியை தூக்கி எறியப்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இம்ப்ளீச்மெண்ட், நீதிமன்ற நீதிபதி மீதே அவமதிப்பு கொடுப்பது திமுகவை தவிர யாரும் கிடையாது. இந்திய திருநாட்டில் இதுவரையிலும் 8 முறை இம்ப்ளீச்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது நீதிபதி மீது அவதூறு வழக்கு, அவர்களை நீக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் இன்னைக்கு சட்டம் என்று கொண்டு வந்திருக்கிறார்கள். எத்தனை பேர்? 107 பேர் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே கையெழுத்து போட்டது எத்தனை பேர் என்று சொன்னால் 40 பேருக்கு மேல கிடையாது. பாராளுமன்றத்தில் மைய மண்டபத்தில் இருந்து கொண்டு போறவங்க வர்றவங்கள்ட்ட ஒரு கையெழுத்து மட்டும் போடுங்க, கையெழுத்து மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து வாங்கிட்டாங்க. சில பேர்கிட்ட கேட்டு, ஏன் கேட்டீங்கன்னா, ஏன் கையெழுத்து போட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெரியல, அவங்க கேட்டாங்க போட்டோம் அப்படின்ட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நீதிமன்றத்தில் பாராளுமன்றத்தில் என்ன தெரியுமா செஞ்சாங்க? எல்லாருடைய கையெழுத்தும், உதாரணத்துக்கு தசரத எம்பியா இருக்காரு, இவர் கையெழுத்தான்னு இப்போ கையெழுத்து சரியானு பார்க்கறதுக்கு இன்னைக்கு அனுப்பி இருக்கிறாங்க, கைரேகை வச்சு அனுப்பி இருக்காங்க. அதுலயும் ஃப்ராடு, எல்லாத்திலையும் ஃப்ராடு. ஆக மக்கள் வரிப்பணத்திலையும் ஃப்ராடு. ஆயுதிராவிட மக்களுக்கு மத்திய அரசு பணம் அனுப்பியிருந்தால் அதை வேறு துறைக்கு அனுப்பி விடுகிறார்கள், அதிலும் பாடு. மலைவாழ் மக்களுக்கு பணம் அனுப்பியிருந்தால் அதை செயல்படுத்த முடியவில்லை, அதை திருப்பி அனுப்பி விடுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இன்னைக்கு நாட்டிலே வந்து கொண்டிருக்கிறது சொன்னால் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தமிழனின் எழுச்சி பயணம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கொலைகள் நடந்தது 7000க்கும் மேலான கொலைகள், 7180 கொலைகள் நடந்திருக்கிறது. 4581 போக்சோ குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெற்றது இந்த ஆட்சியில் மட்டும்தான். தமிழக அரசுக்கு, மத்திய அரசு தமிழக அரசுக்கு என்ன செய்தது, தமிழ் மக்களுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். முதல்ல பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த முதலாம் பிரைம் மினிஸ்டராக வந்த பிறகு 14 லட்சத்து கோடியை 83,000 ரூபாய் தமிழ்நாட்டுக்கு தந்திருக்கிறார்கள். எப்படி தந்திருக்கிறார்கள்? இங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு 44,000 பேருக்கு இன்னைக்கு 200 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். மோடி அரசு கொடுத்திருக்கிறது. இங்கே இருக்கிற காட்பாடி ரயில் நிலையத்திற்கு 350 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். ராணிப்பேட்டையில் உள்ள பாலங்கள் யார் போட்டது? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போட்டது. முந்தையெல்லாம் 5 மணி நேரம் ஆகும் சென்னைக்கு போறதற்கு, இப்பொழுது 2 மணி நேரத்தில் போடுறோம். யார் போட்ட ரோடு? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போட்ட ரோடு. முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் போட்ட ரோடு. யார் போறா? திமுக காரங்களும் போறான், எல்லாரும் போறாங்க. அந்த ரோட்ல நீங்க போக கூடாது இல்ல, நீங்க திமுக காரர் போட்ட ரோட்ல மட்டும்தானே போடும். பிஜேபி அண்ணா திமுக போட்ட ரோட்ல போக கூடாது இல்ல, போக கூடாது. வந்தே பாரத் ரயில்கள் இன்னைக்கு 1.5 மணி நேரத்தில் இன்னைக்கு சென்னைக்கு போய் சேருது. சென்னையிலிருந்து 12 வந்தே பாரத் ரயில்கள், சென்னையிலிருந்து கன்னியாகுமரி, சென்னையிலிருந்து பெங்களூர், சென்னையிலிருந்து மைசூர், சென்னையிலிருந்து ராமேஸ்வரம். காலையில் போயிட்டு சாயங்காலம் வந்துடலாம். முந்தில ராமேஸ்வரம் போயிட்டு 2 நாள் ஆகும். யாருடைய பணம் அது? மத்திய அரசுடைய பணம். மோடி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். யாருக்காக? தமிழக மக்களுக்காக. 11 மருத்துவக் கல்லூரிகள் கொடுத்தார்கள். இந்த 11 ஆண்டுகளில் நீங்க இந்த 5 வருஷத்துல ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாவது தமிழ்நாட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறீர்களா? திமுக நண்பர்களை பார்த்து நான் கேட்கிறேன். எதுக்கு எடுத்தாலும் எதிர்ப்பு, நீட் தேர்வு எதிர்ப்பு. உச்ச நீதிமன்றம் போகிறீர்கள், உச்ச நீதிமன்றம் திருப்பி அனுப்பிவிடுகிறது.
நீதிமன்றம் திருப்பரங்குன்றம் உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறீர்கள், உச்ச நீதிமன்றம் திருப்பி அனுப்பிவிடுகிறது. இப்பொழுது எதை எடுத்தாலும் உச்ச நீதிமன்றம் போகிற போக்கு தவிர நாட்டு மக்களுடைய நலன் சிந்திக்கின்ற அரசாக இந்த அரசு இல்லை என்பதை தயவு செய்து நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு குடும்ப ஆட்சி தொடர்ந்து நடைபெற வேண்டுமா, ஒரு மக்களாட்சி வேண்டுமா என்பதை சிந்தித்து சீர்தூக்கி பார்க்கின்ற நேரம்தான் இந்த 2 மாத காலம். பொங்கலுக்கு 5000 ரூபாய் தருவார்கள். போன தடவை 5000 ரூபாய் ஏன் பொங்கலுக்கு தரவில்லை? கஜானா இல்லை, எல்லாமே காலி. இன்றைக்கு 8 லட்சம் கோடி ரூபாய் கடன் வைத்திருக்கிறார்கள். நம்ம அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இருக்கும்போது அவ்வளவு கடன் கிடையாது, அவ்வளவு கடன் கிடையாது. இன்றைக்கு ஒரு மோசமான சூழ்நிலை தமிழகம் போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வாக்காளர் கணக்கெடுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சார் SIR வாக்காளர் கணக்கெடுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காட்பாடியில் மட்டும் 15000 வாக்குகள் இன்றைக்கு கண்டுபிடிக்க முடியாமலே இருக்கிறது. 10,000 வாக்குகள் இறந்து விட்டார்கள். 2002ஆம் ஆண்டு இறந்தவர்கள் இன்னும் வாக்காளர் பட்டியல் பெயர் இருந்து கொண்டே இருக்கிறது. அதைத்தான் நீக்க வேண்டும் என்று சொல்கிறோம். அதற்கு பெயர் சார். இது தொடர்ந்து 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எல்லா மாநிலங்களிலும் நடைபெறுவது வழக்கம். ஆனால் அதையும் எதிர்த்து உச்சநீதிமன்றம் போகின்றார்கள். என்னுடைய தொகுதி திருநெல்வேலியில் மட்டும் 30,000 பேர் இறந்து போயிருக்கிறார்கள். ஆனால் நான் போன தடவை 25,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருந்தேன். இனிமேல் பார்த்தீங்கன்னா 60,000 ஓட்டுக்கு மேல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இறந்து போனவரெல்லாம் திமுக வடிவிலிருந்து ஓட்டு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலும் எல்லா இடத்துலையும் ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதே மாதிரி தான் பீகார் மாநிலத்திலையும் இறந்தவங்க எல்லாம் ஓட்டு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இப்பொழுது கண்டுபிடித்த பிறகு, போன தடவை நம்ம ஆட்சி தான், ஆனா இப்பொழுது கண்டுபிடித்த பிறகு 243 தொகுதிகளில் பீகார் மாநிலத்தில் 202 சட்டமன்ற உறுப்பினர்களை வென்றது தேசிய ஜனநாயக கட்சி. இதே நிலைமை திரும்ப போகிறது. போன தடவையும் திமுக ஆட்சிக்கு வந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஒரு சில கூட்டணிகள் தவறுகள் செய்ததனால் போன தடவை ஆட்சிக்கு வந்தார்கள். இல்லை என்று சொன்னால் போன தடவையே 110 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக வென்றிருக்க வேண்டும். இதுதான் உண்மை. அதே நிலைமை இப்பொழுது திரும்ப வரப்போகிறது. நான் ஏற்கனவே நேற்று பேசினேன். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று ராணிப்பேட்டையில் பேசினேன். இப்பொழுதும் வேலூரில் ஜலகண்டேஸ்வரர் அருள் பாலிக்கின்ற இதே பூமியில், மகாலட்சுமி தாயார் அருள் பாலிக்கின்ற பூமியில் நான் உறுதியாக சொல்லுகிறேன், வருகின்ற தேர்தலில் 2026ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, புதிய நீதி கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்தே தீரும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஓட்டுக்கு 2000 3000 தருவோம் என்று சொல்கிறார்கள். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் 20 கோடி ரூபாய் திமுகவினர் பதித்து வைத்திருக்கிறார்கள். யார் யார் வீட்டில் பதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். தகுந்த நேரம் வரும்போது தகுந்த இடத்தில் அனைத்தும் நிச்சயமாக பறிமுதல் செய்யப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, மாநாடு போல் இன்று இந்த கூட்டத்தை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த எனது மாவட்ட தலைவர் தசரத் அவர்களுக்கும், இதை ஒருங்கிணைக்கின்ற அனைவர்களுக்கும், தோளோடு தோளுகின்ற தோழமை கட்சியினுடைய அப்பு வேலன் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, ஒன்று கூடுவோம் வெல்வோம், வாழ்க புரட்சி தலைவர் புகழ், வெல்க நரேந்திர மோடியுடைய புகழ் என்று சொல்லி நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். வேலூர் மாநகரத்தினுடைய சத்துவாச்சாரி மேற்கு பகுதியினுடைய மண்டல் தலைவர் சரவணன் அவர்கள் நன்றி உரையாற்றும். நம்முடைய மாநில தலைவர்களுக்கு முன்பாக கோகுலம் மக்கள் கட்சி, அதிலிருந்து சுமார் 150 நபர்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள்.